திரு சுபேர், எடுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், முடிவுகள், இதுக்கெல்லாம் அரசுக்கிட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு நெருக்கடியாக கொடுப்போம். எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்துடணும் அப்படின்ற அந்த போக்கு தெரியுதா தாவேக அரசுகிட்ட? அவங்களுக்கு ஒரு ட்ராப்னாரு. அதை பத்தி தான் பேச போறேன். ஒரு 50 வருஷ கட்சி, பலமுறை ஆண்ட கட்சி, கட்டமைப்பு எங்கள்கிட்ட தான் இருக்கு, எங்கள்கிட்ட தான் அரசியல் வலிமை அதிகம் அப்படின்னு பேசின ஒரு கட்சியை டிராப்ல மாட்டி வச்சுட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சின்னு சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே வியப்பா தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க அரசியல் கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு பாக்குறப்ப இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். இந்த டீலிமிட்டேஷனும் சரி, இந்த காவிரி இஷ்யூமே ரெண்டுமே முக்கியமான விஷயம். இதே டீலிமிட்டேஷனை இதே திமுக தான் ஃபுல் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சரையும் கூட்டம் போட்டாங்க, பார்லிமெண்ட் அதை வந்து இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் வேற ஒரு ஆங்கிள் காவிரி இஷ்யூல கையில் எடுக்கிறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு 2 மணி நேரமா 3 மணி நேரமா அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திருந்தாங்கன்னா இத்தனை விவாதமே வந்திருக்காது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செஞ்சிருக்க போறாங்க? இதே தான் பேசியிருக்க போறாங்க. எல்லாருக்கும் வேணும், என்ன மாதிரி முயற்சி பண்ணலாம், எல்லாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்க ஆதரவுன்னு வந்திருக்க போறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாமே எங்களுக்கு தகவலா வருது, எல்லாமே செய்திகளை கசிய விடுறாங்க. திரு காமேஷ் அதை ஒத்துக்கிட்டார். வேளாண் அமைச்சர் போவாரு முதல்வர் கர்நாடகாவுக்குன்னு. சட்டத்துறை அமைச்சர் இல்ல உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடு. முதல்வர் போனா அவமானப்பட்டா பரவாயில்ல. ஏன் இந்த ஒரு தெளிவற்ற அணுகுமுறை? நீங்க அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஓட்டு போட்ட 35% மட்டுமல்ல, ஓட்டு போடாத 65% தானே, எதிர்கட்சிகளுக்கும் தானே. அந்த முனைப்பு அரசு கிட்ட தானே. இல்ல, ஒரு ப்ராசஸ் இருக்கு, போலாமா வேணாமாங்கிற அவங்களே ஒரு ஆஜிடேஷன் இருக்கிறாங்க. அந்த செய்தி இவங்களுக்கு கசிஞ்சிருக்கு, இதை வைத்து அவங்க பேசுறாங்க. இல்ல, அமைச்சர் தான் கசிய விடுறாரு. அது அமைச்சருக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா அதான் சொல்லணே, போலாமா வேணாமாங்கிற முடிவு, இறுதி முடிவு அவங்க எடுக்கல. ஒரு குரூப் போலாமா வேணாமான்னு டிஸ்கஷன்ல இருக்கிறப்பயே இந்த செய்தியை அவர் பேசுறாரு வெளியில. முதலமைச்சர் போறாரு, இன்னொரு அமைச்சர் அது போற ஐடியாவில் இல்லைங்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து கிளியரான ஒரு மெசேஜ் தெரியல. சரி, இப்போ இந்த விவகாரத்தில் நீங்க கிளியர் மெசேஜ் இல்லைன்றீங்களா? இப்போ இதுல ஒரு இறுதி முடிவையே எட்டாம அடுத்த விஷயத்துக்கு நகர்றாங்க. டீலிமிட்டேஷனுக்கு நாங்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவோம், அதுக்கு நீங்க கலந்துக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு? அதுதான் இவர் கர்நாடகா போற மாதிரியான பிளான் இருந்தது. டி.கே. சிவகுமார் அங்க வர வேணாம், அங்க சிச்சுவேஷன் சரியில்லைன்ட்டாங்க. மழை பெஞ்சிருச்சு, தண்ணி வந்துருச்சு. இனி அடுத்து தண்ணி வரது குறைஞ்சு போச்சு, வந்துகிட்டு இருக்கு. இனி அடுத்து பிரச்சனை இருக்கு. இல்ல சார், அது தண்ணி வர பிரச்சனை வேற சார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கிற பிரச்சனை வேற. அதான் இப்ப இந்த வருஷமே கடந்த ஒரு 7-10 வருஷமாவே இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்ற எந்த விதமான அந்த காவேரி போர்டா இருக்கட்டும், இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுடைய இதா இருக்கட்டும், எதையுமே அவங்க இது கிடையாது. மழை வந்து போன ஆட்சி காலத்தை காப்பாத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த முறை மழை எல்லினோ சேர்ந்து தாவேகாவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். அதோட சேர்த்து இந்த மேகதாது இஷ்யூ வருது. மேகதாது இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தாவேகா கவர்மெண்ட் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறாங்க. இதுல எங்களுடைய நிலைப்பாடு, எல்லாருடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். மேகதாதுல அணையே கட்டக்கூடாதுங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க, பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இது சம்பந்தமா நேரடியாக பேசி பார்க்கலாமா. ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த எல்லாரும் பிடிச்சி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல? உடனே ஒரு 2 மணி நேரம் கூட்டிட்டாங்க, இந்த பிரச்சனையை விட்டுருவாங்க. அடுத்து லீகலா என்ன மூவ் பண்ண போறோம்? எல்லாருடைய நிலைப்பாடும் மேகதாதுல அணைய வேணாங்கிறது தாவேக அரசினுடைய நிலைப்பாடு. அது ஆனா டீலிமிட்டேஷன்ல நீங்க அப்படி கிடையாது. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நிலைப்பாடு, இன்க்ளூடிங் இதுக்கு முன்னாள் திமுக. ஆனா திமுக இப்ப இதில் தடுமாற்றம் ஆகுறது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, தலைவர் தான் முடிவெடுப்பாரு, கட்சி தலைவர். ஏன்னா இது வரைக்கும் நீங்க தான் எதிர்த்தீங்க. அப்ப இவங்க ஏதோ ஒரு டீலிமிட்டேஷன் விஷயத்தில் ஒரு சமரசம் செய்து கொள்ள போறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. யாரு? பாஜகவோட சமரசம் செய்து கொள்ள போறாரு. நீங்க முக்கியமான பேப்பர்ல எல்லாம் கூட செய்தியாவே வந்துருச்சு. அது அப்படிங்கும் போது இவங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு வழியில, ஒருவேளை நாங்க கரெக்ஷன்ஸ் கொண்டு வர்றோம், அந்த கரெக்ஷன்ஸ் நாங்க ஏத்துக்கிட்டோம், இல்ல நாங்க அதனால ஆதரவு கொடுக்க போறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் செய்ய போறாங்க. அப்ப 50 வருஷ கட்சி அரசியல் அது தொடர்பா இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரு ஆதவர்ஜனா பேசும்போது சபாநாயகர் குறுக்கிட்டு, ஆதாரம் இல்லாத தகவல்களை நீங்க சொல்ல வேண்டாம், அவங்க அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, நாடாளுமன்றத்திலிருந்து இவங்க வெளியேறாங்க, ஓட்டிங் சிஸ்டத்தில் ஏதாவது அவங்க முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா பேசிக்கலாம். ஒரு முடிவே எடுக்கப்படாத ஒரு விஷயத்துல இப்படிதான் திமுக முடிவு எடுக்க போகுதுன்னு எப்படி முன்முடிவோட எப்படி பேச முடியும்? அணுகுமுறையில் எப்படி பேச? பெரும்பாலான முக்கியமான பத்திரிகைகள்ல வந்த செய்தி அங்கங்க அவங்களுக்கு அரசியல் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு சோர்சஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் செய்தி இது தாவேகா செய்தி இவங்களுக்கு கசியறப்ப திமுக செய்தி அவங்களுக்கு கசியாதா? அமைச்சர் கசிய விடுறதுக்கும் சொல்றேன், திமுகல இருந்து யாராவது சொன்னாங்களா? சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுல ஒரு இல்ல, சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்க கூடாது. சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்க கூடாது. சட்டமன்றத்துக்குள்ள தான் ஆதாரம் இல்லாத விஷயத்தை சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்க கூடாது. கட்சி நீதி வாங்குவது குறித்து பேச வேண்டிய இடம், அது எல்லாமே தேவை இல்லாத விஷயங்கள். சட்டமன்றத்தில் நீ சபாநாயகர் இன்னைக்கு அதெல்லாம் நீக்கிட்டாரு. அது மாதிரி கண்டிச்சிருக்க சபாநாயகர் அதெல்லாம் பேசாதீங்க, ஆதாரம் அவர் நீக்கிட்டாரு. யூடியூப்ல அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நீக்கி என்ன இல்ல சபாநாயகர் அதுல வந்து நீக்கி இருக்கிறாரு. இது மாதிரி பேசாதீங்கன்னு கண்டிச்சிருக்காரு. சபாநாயகருடைய வேலையை செஞ்சிருக்காரு.
அப்ப அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனா இந்த செய்தி பரவலா சட்டமன்றத்திற்கு வெளியும் சரி, பத்திரிகைகளும் சரி, ஊடகங்களையும் சரி பெருசா போயிட்டு இருக்கு. ஒரே கிளியர் கட்டா நாங்க வந்து டீலிமிட்டேஷனை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்ல முடியல அவங்களால. அப்ப அது அவங்களுக்குள்ள டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு தென் மாநிலம் முழுவதுமான பிரச்சனை. எப்படி காவேரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமோ காவேரி விஷயத்தில் இல்ல சார், காவிரி விவகாரத்துல யாரும் யாரையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. எல்லாரும் ஒருமித்த கருத்துல தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொன்னதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது விவகாரத்துல காவிரி விவகாரத்துல என்ன முடிவுன்னு நீங்க சந்தேகப்படுற மாதிரி பாஜகவோடு திமுக வந்து போயிடும் டீலிமிட்டேஷன் விவகாரத்துலனா, இதை முடித்து விட்டு மீண்டும் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி திமுகவை எக்ஸ்போஸ் பண்றதுல யாரு தாவேக்காவை தடுக்க போறாங்க? இல்ல அரசை யார் தடுக்க போறாங்க? இல்ல இப்ப எக்ஸ்போஸ் பண்ணட்டுமே, திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணட்டுமே, பாஜகவோட தான் போறாங்க, அந்த சிந்தனையில தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான முன்னாடி இவங்க அரசியல் பண்ணணும்ல, இவங்க அரசியலை கையில் எடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம நீங்க எப்படி அதை கிளைம் பண்ணல? அது வேறு இது வேறு. நீங்க அதை இதையும் மூடி மிங்கிள் பண்ண வேண்டாம். அதுல வந்து எல்லா கட்சியும் நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு. பேச போடுமா வேண்டாமா? இல்ல டீலிமிட்டேஷனுக்கும் காவிரி இஷ்யூக்கும் வேறு வேறு. காவிரி இஷ்யூல மேகதாது இஷ்யூல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியோட நிலைப்பாடு ஒண்ணு. ஆனா டீலிமிட்டேஷன்ல திமுக நிலைப்பாடு மாறுதுங்கிறது நிலைப்பாடு வந்து காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கும் மேகதாது வேணாங்கிறதுக்கு தான் ஒண்ணு. முதல்வர் பேச போலாமா வேணாமாங்கிறது கருத்துக்கள் இருக்கு. முதல்வர் பேச போலாங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு பாலிசி மேக்கிங் இருக்கு. மாறுது. அது அவங்க ஒரு பாலிசி. அவங்க போறாங்க போகல அப்படிங்கிறது ஆல் பார்ட்டி மீட்டிங் தேவைன்றது இல்ல. கட்சியா வேற வேற கருத்து இருக்கு. வேற அரசா ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். அரசா ஒரு முடிவு எடுக்கலாம். அவங்க போகலையே, போகலாங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கிறப்ப தான் இவ்வளவு பெரியது. ஒருவேளை ஒரு சிவகுமார் வர சொல்லி இருந்தாரு, போயிருந்தாரு, யார்ட்டையும் சொல்லாம போயிருக்கிறாரு, இவரா ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம அப்ப சட்டமன்றத்திலே நீங்க சட்டமன்றத்தோட இன்னைக்கு வியூ பண்ணும்போது அந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஆளும் தரப்பு பேசுறதோ எதிர்ப்பு தரப்பு பேசுறதோ கன்ஸ்ட்ரக்டிவா ஆர்குமெண்டா மக்கள் பிரச்சனைகள் தான் பிரதானம் அப்படின்னு நடக்குதா? இல்ல திரு விஜய் ஸ்கோர் பண்ணணும் நடக்குதா? திரு உதயநிதி ஸ்கோர் பண்ணணும் நடக்குதா? இல்ல தாவேகா வெர்சஸ் திமுகங்கற அந்த பேட்டில சஸ்டெயின் பண்ணணும்? இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ்ல அது? இங்க இந்த பக்கம் தாவேகா சரப்புல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள், புதியவர்கள் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல உள்ள நல்ல அனுபவம் வாய்ந்த ஆட்கள் வந்திருக்காங்க. அப்ப இவங்க அரசியலும் அவங்களும் சேர்ற இடம். அந்த சேர்ற இடத்துல ஒரு புதுசா இருக்கு, நம்ம பாக்குறதுக்கு புதிய விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு பல அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு வந்து பிரியாரிட்டி என்னவா இருக்கணும்? இல்ல அது மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க. அது வந்து சும்மா பொழுதுபோக்கு விஷயம்லாம் இல்ல. சபாநாயகனுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பங்களிப்பா இருக்கு. ரொம்ப நியூட்ரலா நடத்துறாரு. அதே நேரத்தில் ரெண்டு பக்கமுமே ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல அந்த வயதுக்கேக்குரிய சேட்டைகளும் அங்க இருக்கு. கவுண்டர் அங்க இருந்தும் வருது. அப்போ ஒரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாத ஆளும் தரப்பு பேசுறதுல இருந்து அதிகமா அவை குறிப்பில இருந்து நீக்கப்படுறாரு. ஆமா, சபாநாயகர் சிரமப்படுறாரு. அவங்களும் பேசுறாங்க. பாராளுமன்றத்தை கம்பேர் பண்ணும்போது சட்டசபை வந்து எவ்வளவோ மேல் ஆரோக்கியமா மக்கள் வரி பணத்தை கோடி கணக்கில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இங்க ஆக்கப்பூர்வமா பேசவாது படுது இல்ல. ஆமா, அது வரைக்கும் நம்ம அதை பார்க்கணும். இப்ப இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாத கடந்த கட்டத்தோட ஒரு 25 வருஷமா இல்லாம இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி சீரியல் பார்க்குற மாதிரி இன்னைக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். சட்டமன்ற நிகழ்ச்சியை முழுவதுமாக ஒளிபரப்பு செஞ்சது ஒரு பெரிய விஷயம். தாவேகா அரசாங்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ரெண்டாவது, மக்கள் இப்ப அரசியல ரொம்ப பெண்கள் அரசியல் பக்கம் போக திரும்பி இருக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப யாரு தவறு செஞ்சாலும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இதுல மாற்று கருத்துலாம் உண்மை கிடையாது.